ஒரு முறை ஒரு பெரியவர் ஒருத்தர் அவருடைய நண்பர்களோட சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ யாசகம் அந்த வழியை கேட்டு போன ஒருத்தர் போயிட்டு யாசகம் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட பணிவே இல்லாம தான் யாசகம் தான் கேட்க வந்திருக்கோம் அப்படின்ற கூட ஒரு இது இல்லாம ஒரு மாதிரி ஆணவமா பேசியிருக்காரு. அப்போ அந்த பெரிய மனிதருக்கு கோபம் வரல. ஆனா அவங்க கூட இருந்த நண்பர்கள் கோவப்பட்டாங்களாம். என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த பெரிய மனிதர் சொன்னாராம், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த பொருள்களும் கொஞ்சம் பணமும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாராம். இது போதுமா அப்படின்னு கேட்க, அப்பையும் அவர் ஒரு மாதிரி ஆணவமாக தான் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய நண்பர்களுக்கு கோபம் வந்துருச்சு. வாங்கிக்கிட்டோ திமிரா பேசுகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடிக்கிறதுக்கு எந்திரிச்சாங்களாம். அப்போது அந்த பெரிய மனிதர் வந்து அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த யாசகம் கேட்க வந்தவரை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு தேவையான பொருள்களையும் பணத்தையும் கொடுத்தாராம். உடனே அந்த மனிதர், ரொம்ப நன்றி ஐயா, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்கள் 100 ஆயுசு வரைக்கும் நல்லபடியாக இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்துனாராம். அதுக்கப்புறமா இவர் போயிட்டாரு. அப்போது நண்பர்கள் கேட்டாங்களாம், நீ எதுக்கு யாசகம் கேட்டு வந்தவங்கள போய் வீட்டில் கூட்டிகிட்டு போய் கொடுக்கணுமா, ஏதோ கையில் இருந்ததை கொடுத்தா பத்தாதா, அவனே திமிரா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, யாரு எந்த வழியில தப்பு செய்கிறாங்களோ அவங்கள அதே வழிக்கு கூட்டிட்டு போய் சீர்திருத்துறது தான் ஒரு நல்ல முறையும் கூட. அவர் யாசகம் கேட்டு வந்தாரு. யாசகம் கொடுத்தே அவரை வந்து சீர்திருத்தணும்னு நான் நினைச்சேன்னு சொன்னாராம். அந்த பெரிய மனிதர் யாருன்னு தெரியுமா? நபிகள் நாயகம் அவர்கள் தான்.